calculate the compound interest for the principal 30,000 rupees. ஸோ இங்கே பிரின்சிபல் என்ன 30,000. ஓகே, அடுத்து என்ன சொல்ல வராங்க? if the rate of interest is 7% in first year and 8% in second year. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மளை இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அமௌண்ட் கேட்கல. ஸோ இப்போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் மாறுது. ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இயர் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் மொத்தமாக செகண்ட் இயரோட பிரின்சிபல் ஆகும். பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதில் காம்பவுண்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எடுத்து அப்படியே எழுதிங்க 30,000. அடுத்து ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ? 7%. 100 + 7 என்ன? 107/100 இன்ட்டு. ஸோ இதில் என்ன கிடைக்கும்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் கிடைக்கும். ஸோ இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால செகண்ட் இயருக்கு இது மொத்தமாக பிரின்சிபல் ஆகிடும். ஸோ அப்போது மறுபடியும் செகண்ட் இயரில் எவ்வளோ இருக்குது? 8%. 100 + 8 100/8 போட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயர் லாஸ்ட்டில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் கிடைக்கணுமோ கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ 0 0 0 0 கேன்சல், 0 0 0 0 கேன்சல், 3 × 107 × 108. ஸோ 107 × 108, 8 7s are 56, 1 8 is 8, அப்புறம் 0 0 0 and 107, right? 6 5 15, remainder 1 1. So into 3, 6 3s are 18, remainder 1, 6 5s are 15 plus 1 16, 3 5s are 15 plus 1 16, 1 3 is 3 plus 1 4 and 3. ஸோ இப்போ கிடச்சிருக்கிறது 34,668. இது என்னென்னா செகண்ட் இயர் எண்டில் இருக்க அமௌண்ட். அதாவது இது வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். எனக்கு என்ன தேவை? இன்ட்ரெஸ்ட்டு தான் தேவை. ஸோ சப்ராக்ட் தான் பிரின்சிபல். பிரின்சிபல் எவ்வளவு? 30,000. ஸோ அதிலேருந்து வெளில எடுத்திங்கன்னா 4,668. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த சம்மம் பொறுத்தளவு நார்மலான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருஷம் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பிரின்சிபல் அப்படியே எடுத்துகிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 100 போட்டு அப்படியே பர்சன்டேஜாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணாலே இந்த சம்முக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பாய்.